இந்த வீடியோவில் நம்ம வேற லெவல் தாத்தாவை குறித்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வெளிப்பாடு வேற லெவலில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கடலூர் மாவட்டத்தில் பயங்கரமான கூட்டம் அலையும்போது ஒரு காலகட்டம் வரும்போது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய கூட்டத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் வருகிறார்கள். ஆனால் ஜான் ஜெபராஜ் தம்பி சேம் ஸ்பிரிட், அதாவது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் ஐயாவை மாதிரி 90க்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 25, அப்போ 20வது வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலங்களுக்கு பின்பாக சேம் ஸ்பிரிட்ல ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குறார். இவர் தான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தாத்தா இந்த வீடியோவில் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த தாத்தா ஜஸ்டின் பிரபாகரனோட ஒரு பக்தர். அதாவது 1990 ஜஸ்டின் பிரபாகரன் மூலமாக நிறைய அற்புதம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பேனரே கிடையாது, அந்த காலத்தில் மீடியா கிடையாது, எதுவுமே இல்லாமல் லட்ச ஜனங்கள் ஜஸ்டின் பிரபாகரன் நோக்கி ஓடினார்கள் என்று இவர் அவரை புகழ் பாடி, ஜஸ்டின் பிரபாகரன் பெரிய நடன கலைஞர், அவரை ஜான் ஜெபராஜோடு ஒப்பிட்டு இந்த தாத்தா பேசி கொண்டு இருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம இந்த விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போனா அந்த தாத்தா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை கொடுத்து பேசலை, ஜஸ்டின் பிரபாகரனை குறித்தும் ஜான் ஜெபராஜை குறித்தும் இந்த வீடியோவில் பேசி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, இவர்களுடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தர் கிடையாது. இன்னைக்கு பிரதர் ஜான் ஜெபராஜ் ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தோடு, நல்ல ஒரு டேலண்டோடு, நல்ல பயங்கரமான, அதாவது இந்த அளவுக்கு ஒரு பாட்டு ஒருத்தர் எழுத முடியுமா அப்படின்னு சொன்னா எழுத முடியும் என்று நிரூபித்ததுல இந்த அபிஷேகம் உள்ள ஊழியக்காரன் சொன்னா இன்னைக்கு டாப் நம்பர் 1ல இருக்கிறது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். இதுல மாற்று கருத்தே கிடையாது, யாருமே முன்னாள் நிற்க முடியாது. ஏன்னா தெலுங்கானா நாங்க இருக்கிறோம், எபினேசர் பாட்டு தெலுங்கானா செம ஃபேமஸ், எல்லா சபையிலும் பாடிட்டு இருக்காங்க. அதாவது மொழி மாறி பாகுபாடின்றி, டினாமினேஷன் பாகுபாடின்றி அவர் பாடின பாடலை எல்லாரும் பெர்க்மன்ஸ் பாடல் தான் ஒரு காலத்தில் ஒரு லெவல்ல பண்ணிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு சிறிய இளைஞர் பாடின பாட்டு உலகத்தை அசைக்குதுன்னா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால பெரிய ஒரு அபிஷேகம் இருக்கு. அப்ப ஆண்டவர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன கூறுகிறார் என்றால், ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்டவராம். முதல்ல அவன் அபிஷேகமே பண்ணப்படலை, இதுதான் உண்மை. அடுத்ததாக அவரை மாதிரி யாரும் பாடலை கம்போஸே பண்ணவே முடியாது. எபினேசர் சாங்கர்லாம் பயங்கர ஹிட்டு, இவருக்கு மேல இன்னும் யாருமே வர